ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸை பற்றி ஒரு முக்கியமான விஷயந்தான். ஸோ பஜ்ஜீஸ் வளர்க்குற எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் எல்லாத்துக்குமே நான் சொல்ல போகிறேன். இது எல்லாருமே அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எப்படி சேஃபாக பேர்ட்ஸை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோவில் பார்க்குற பேரண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஃபஸ்ட்டு பேரு பைடில் எல்லோ மெயிலு, அதுக்கப்புறம் கிரிமினோவில் ஃபீமேல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சிக்ஸு. ஸோ பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சிக்ஸை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பேரண்ட் மாதிரியே வந்திருக்காங்க. ஸோ 5 சிக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி, அதை நான் இப்போ எடுக்கும்போது ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது, அதோடய வேஸ்ட்டு காலில் ஒட்டி இருக்குது. இதே நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஞ்சி ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ சிக்ஸுக்கு ரொம்ப அது ரிஸ்க்காக இருக்கும் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. பேரண்ட் ஒழுங்காக ஃபீட் பண்ணாது இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா. ஸோ பஜ்ஜீஸ் வளர்க்குற எல்லாருமே 2 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ரீடிங் பாட்டை கழட்டி செக் பண்ணி, இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கண்டுக்காமல் விட்டுருவீங்க. அது நம்மளுக்குமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரிஸ்க்கு, பேர்ட்ஸுக்குமே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அதை கால்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது டேமேஜ் ஆகி கால்லேருந்து ப்ளட் வரத்துக்கு கூட ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 2 டேஸ் ஒன்ஸ் கம்பல்சரி க்ளீன் பண்ணிடுங்க நீங்கள். நான் அப்போ பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நான் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு பீஸாக எடுத்து தான் நான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு சிலர் கண்டுக்காம விட்டு அது காஞ்சி இருக்கிறத நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இருந்தாலும் நான் அது வீடியோ வேணுன்னா கேளுங்க, நான் போடுறேன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா அது 2வது சிக்கு. எல்லாமே பேரண்ட் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லோ வித் பிளாக் மார்க் தெரியும். ஹெட்டில் பார்த்திங்கன்னா லேசாக க்ரீன் ஷேடு இருக்கும். ஸோ நான் வேகமாக எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். வேகமாகலாம் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அது சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி அது எடுத்தால் தான் எடுக்க முடியும். அப்போ தான் சிக்ஸ் கொஞ்சம் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் நல்லா சேஃபாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வேஸ்ட்டெல்லாம் எடுத்து நான் கலெக்ட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து நான் பாட்டில் விட்டு சேஃபாக வச்சுருவேன் உள்ளே. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் இதுக்கு மேலே பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பேர்ட்ஸை பற்றி டிப்ஸு, எந்த டவுட் வேணாலும் நீங்கள் கேளுங்கள். ஸ்க்ரீனில் நான் என் நம்பர் கொடுக்குறேன், பார்த்து மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு பெரிய அப்டேட் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, நம்மளுக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்குது, ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டையுமே நான் சொல்கிறேன். பேட் நியூஸ் என்னென்னா, நம்ம ஃபார்மை காலி பண்ண போகிறோங்க. ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதை காலி பண்ணி புதுசாக நம்ம ஃபார்ம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட்டு முடிகிற ஸ்டேஜி. பல நாள் கனவு நம்மளுக்கு நிறைவேற போகுது. ஸோ ஃபைனலாக இன்னும் ஒரு 2-3 டேஸில் நம்ம நியூ ஃபார்ம் ஒர்க்கு முடிய போகுது.